எக்ஸலில் ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபாண்ட் ஃபேஸ்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து நமக்கு க்ரியேட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது? இப்போ கிளிக் பண்ணிங்கனாலே சம் லிஸ்ட்டு வரும். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் கிளிக் பண்ணிங்கனாலே சம் லிஸ்ட்டு வரும். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எங்கே லிஸ்ட்டு க்ரியேட் ஆகணுமோ அங்கே ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தென் டேட்டா ரிப்பன்குள்ளே போனீங்கன்னா அதில் டேட்டா டூல்ஸ் அப்படின்ற டேப் இருக்கும். அதில் டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே டேட்டா வேலிடேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் செட்டிங்ஸ் அப்படின்ற டேப் கிளிக் பண்ணிவிட்டு அலோன் இருக்கு இல்லையா, அதில் லிஸ்ட்டுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் சோர்ஸில் கிளிக் பண்ணி உங்களுக்கு எது வந்து லிஸ்ட்டாக வேணுமோ அந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த E1 to E5 அந்த லிஸ்ட்டு தான் வேணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செல் ரேஞ்ச் வேல்யூ வந்து உங்களுக்கு அங்கே அப்ளை ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அது அந்த செல்லில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.